குரு பகவானே சரணம். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மாஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு மிக 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 முக்கியமானது. குரு பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், என்ன சுவாமி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்துருந்தானே இருக்குது. மாறி மாறி வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும். மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஏமாற்றங்கள் கூடாது. இந்த குரு பயிற்சியினால் நமக்கு நல்லது தான் நடக்கணும். என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார். 1/5/2024 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற. ரிஷபராசி பகை. உங்களுக்கே தெரியும், சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி, துலாம் ராசி. அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுபகிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது. சரி, முதல்ல குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிரச முனிவருக்கு பிறந்தவர். சகலகலா வித்தகர். நிறைய விஷயங்கள், ஞானங்கள், நிறைய தவம் பண்ணி நிறைய வரங்கள் வாங்கினவர். பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடியவர். தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் குரு. இந்திரன் சபையில் அவர் ஒரு பெரிய முக்கிய பொறுப்பு. இந்த குரு பகவான் அப்படின்னு பார்க்கும்போதேன்னா, நட்பு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சிகம். செவ்வாயோட நட்பு, புதனோட ஒரு ஆதிபத்திய நட்பு, சிம்மத்தில் சூரிய பகவானோட நட்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சிங்கும்போது தனுசு, மீனம். உச்சம்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சமாறார், மகரத்தில் நீச்சமாறார். பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், மிதுனம் 1. அந்த வகையில் இப்படியே ட்ராவல் பண்ணுறவர் குரு பகவான். இந்த தட்சிணாமூர்த்திக்கு குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. குரு அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி தானே அப்படின்னு. குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. உங்களுக்கு குருவை பற்றியும் சொல்கிறேன், தட்சிணாமூர்த்தி பற்றியும் தனியாக ஒரு பதிவு போடுறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த குருவுக்கு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அப்படிங்கிற ஒரு 3 பார்வைகள் உண்டு. அதாவது 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பொது. சில கிரகங்களுக்கு விதிவிலக்காக சில எக்ஸ்ட்ரா பார்வை கிடைக்கும். அந்த வகையில் 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இந்த குரு பகவானுக்கு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பயங்கரமான பவர். அதுதான் சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்த்தாலே போதும். குருபலம் அப்படின்னு சொல்லும்போது குரு இருக்கிற இடமும் ஓகே ஆகணும், அதே சமயம் குருவோட பார்வையும் நல்லபடியாக இருக்கணும். அந்த வகையில் இந்த சுப கிரகம் 1/5/2024 ரிஷபராசிக்கு வர. ரிஷபராசி அப்படிங்கும்போது குரு வட்டம் அல்லது குரு வலயம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுறார். என்ன அப்படின்னா, ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த 4 ஸ்திர ராசி. ஸ்திரம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க. மொத்தம் 3 வகையான ராசிகள். சர, ஸ்திர, உபய 3 ராசி இருக்குது. சரம் அப்படிங்கிறது காற்று அப்படியே போயிட்டு இருக்கும், வேகமாக ஒரு இடத்துல இருக்காது. அதேமாதிரி இந்த சரராசியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மாற்றலாமா, அந்த இடத்துலேருந்து இது வீடு மாற்றலாமா, இல்லைன்னா அட்லீஸ்ட் சொந்த வீடாக அமைஞ்சால் கூட இந்த பொருளை தூக்கி இந்த பீரோ ஒரு இடத்துல ஒரு இதில் வைப்பாங்க, அடுத்து மாறுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸ்திர ராசி ஒரே மாதிரி இருக்கும், யோசனை ஒரே மாதிரி இருக்கும். உபயராசி இப்படியும் அப்படியும் இருக்கும். அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ஓரளவுக்கு விசேஷம். ஏன்னா குரு வலயம் கிடைச்சிடுறது, குரு வட்டம் கிடைச்சிடுறது. இந்த இடத்துல இந்த குரு பகவான் சாதாரணமாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வந்தால் அற்புதமான பலன்களை கொடுப்பார். சரி, மற்ற இடத்துலலாம் வந்தால் கொடுக்க மாட்டாரா? பார்வையால் கொடுப்பார். சில விஷயங்களில் எச்சரிக்கையை கொடுப்பார். 6, 8, 12லாம் வரும்போது எச்சரிக்கையை கொடுப்பார். ஆனால் பார்வையில் உங்களுக்கு ஒரு சில பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்க போகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கும் அடித்தது யோகம். அடுத்தது 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம், இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் போச்சு. அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக மகர ராசிக்கு பார்க்க போகிறார். மகர ராசிக்கு ஒரு உயர்வான சூழ்நிலை கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எப்போவுமே சுபர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு இருந்தால் கூட, சரியாக இல்லை நல்லா இருக்கார் அப்படின்னா கூட பார்வை தான் பலம். இந்த குரு பகவான் இந்த ரிஷபராசியில் இருக்கும்போது நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த ராசிக்காரர்கள்லாம் அதிகப்படியான அளவு நன்மைகளை அடைய போகிறாங்க. மற்ற ராசிகள்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி.
குருவோட பார்வை அவங்க எல்லாருக்குமே 12 ராசிக்கும் கிடைக்கும். சரி, பகை கிரகத்தில் பகை கிரகம் அப்படிங்கிற இடத்துல போய் இந்த சுப கிரகம் உட்கார்றது அப்படிங்கும்போது சாதாரணமாக நீங்கள் லாஜிக்காக யோசிக்கலாம். நீங்கள் ஒரு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களை எதிரிங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போய் அவங்க ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அந்த இடத்துல? அந்த ரூமில் உங்களை கட்டி போட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல திருன்னு முழிப்பீங்க, கரெக்டாக? அடுத்தது எப்படி தப்பிக்கிறதுங்கிற வழியை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யோசனையாக உங்களுக்கு வரும், எதை அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் இப்போ குரு பகவான் பகை கிரகமான ரிஷபராசியில் வந்து மாட்டிக்க போகிறார். சரி, அவர் இருந்தாலும் பெரிய கிரகம், சுப கிரகம். சூரியனை விட்டு ரொம்ப விலகி இருக்கார். அதுக்கப்புறம் தான் சனீஸ்வர பகவான். ஆக இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருந்தால் கூட தன்னோட பார்வையை கரெக்டாக விடுவார். அதனால் கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த குரு பகவானுக்கு 3 பார்வைகள் அப்படிங்கிறீங்க. 3 பார்வைகளில் எது சிறந்த பார்வை? எல்லாருமே சொல்லுவாங்க 7ஆம் பார்வை சூப்பர் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்களேன், நேருக்கு நேர நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன வேலை செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அது இயற்கை. ஆனால் இந்த இடத்துல கவனிங்க, 5ஆம் பார்வை இந்த சைடு, 9ஆம் பார்வை இந்த சைடு, சைடுலேருந்து உங்களை பார்க்குறாரு. பெரிய விஷயம் இல்லையா? ஓரக்கண்ணால் பார்த்து உங்களுக்கு ஒரு அருள் புரிகிறார் அப்படின்னா அந்த பார்வை தானங்க விசேஷம். 7ஆம் பார்வை ஜோசியப்படி விசேஷம் அப்படின்னாலும் லாஜிக் படி பாருங்கள், அனுபவப்படி பாருங்கள். சைட்லேருந்து ஒருத்தர் கரெக்டாக பார்க்குறாங்க, அவர் என்ன வேலை செய்கிறாருங்கிறத இப்படி பார்க்குறாரு அப்படின்னா பெரிய பாக்கியம். ஸோ 5, 9 சூப்பரான பார்வை. ஸோ குரு பகவானுக்கு அப்படிங்கும்போது 5, 7, 9 சூப்பரான பார்வை. 3மே சூப்பர். 7 தான் சூப்பர், மற்றதெல்லாம் பரவாயில்ல, எல்லாமே சூப்பர் தான், 100% சொல்லலாம். ஆக நன்மை அடைய போகிற ராசிகள் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம். இந்த 5 ராசிக்காரர்களும் அற்புதமான பலாபலன்களை பெற போகிறாங்க. அது எப்படிப்பட்ட பலன்கள்ங்கிறத நம்ம பதிவில் பார்ப்போம். ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.